வணக்கம் மக்களை, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த பவுலில் ஒரு பவுல் பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அதில் பாசிப்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கிடணும். பாசிப்பருப்பு நல்லா வறுபடணும், ஆனால் அதே நேரம் கறிக்கிடக்கூடாது. பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கணும். பாசிப்பருப்பு பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கி வருது. இதே மாதிரி நல்லா பொன்னிறமாக பாசிப்பருப்பு வதங்கி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் நேரம் அந்த சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை பவுடர் பண்ணி அரைக்க போகிறோம். பாசிப்பருப்பு நல்லா ஆறி வந்த உடனே நம்ம அது கூட ஒரு 4 ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கணும். நம்ம எந்த கப்புக்கு பாசிப்பருப்பு எடுத்தோமோ நான் இன்றைக்கி அதுக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இனிப்புக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் எடுத்துக்கிடலாம், கம்மி பண்ணிக்கலாம் இல்லை கூட்டிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். ஒரு பேனில் லட்டு பிடிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். நெய் நல்லா உருகி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத அதில் போட்டு லட்டு மாதிரி பிடிக்கணும். கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் கையை வச்சு நல்ல உருண்டைகளாக பிடிக்கணும். சுவையான பாசிப்பருப்பு லட்டு தயாராகிடுச்சு. இதை குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க.